வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்கு இறைவனை வேண்டுகிறேன். ரொம்ப முடி கொட்டுது, ஸ்கின் ரொம்ப டல்லாக இருக்குது, ரொம்ப டயர்டாகவே இருக்குது, எப்போ பாரு இப்படிலாம் தோணுதா? அப்போ முதல்ல என்ன பண்ணுங்கள், உங்களோட ஹீமோக்ளோபின் லெவலை செக் பண்ணுங்கள். அதில் இரும்பு சத்து கம்மியாக இருக்கான்னு பாருங்கள், பி விட்டமின்ஸ் கம்மியாக இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்ததுன்னா வெறும் விதவிதமாக எண்ணெயை வாங்கி தடவாமல் வாரம் வாரம் ஒரு 100 கிராம் ஈரல் வாங்கி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. 100 கிராம் ஈரலில் 20 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். இருங்க சைவ மக்களை உடனே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு சைவ ஈரல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன், அதில் போய் செக் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க, ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க கிச்சன் போகலாம். ஸோ முதல்ல இதுக்கு ஒரு சின்ன மசாலா ஒன்று நம்ம வறுத்தரைச்சிப்போம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாய் மிதமான தீயில் வச்சு நல்லா அப்படி பொரிஞ்சு வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்குங்க. ஸோ இதெல்லாம் உட்காந்து வறுக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்மளுடைய செந்தூர் ஸ்பெஷல் மதுரை சுக்கா மசாலா இருக்குது, அது வாங்கிக்கோங்க. அது வாங்கினீங்கன்னா சட்டுன்னு உங்கள் வேலை முடிஞ்சிடும். இப்போ லேசாக வறுத்து விட்டுட்டு இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. ஸோ இந்த கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு இதை அப்படியே எடுத்து ஆற வச்சுடுங்க. ஆற வச்சுட்டு அம்மிலேயோ மிக்சிலேயோ நல்ல ஃபைன் பவுடராகவே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இதை செஞ்சு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஈரல் செய்கிறது ரொம்ப ஈஸி. அடுத்தது இப்போ அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம தாளிப்பெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இதுக்கு நான் சின்ன வெங்காயம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் போட போகிறேன். சின்ன வெங்காயம் போட்டு செய்கிறது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ அரைச்சி இதை நம்ம மிக்சியில் பொடிச்சிக்கலாம். ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்ல லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் வதங்கி வர வரைக்கும் வதக்கிடலாம். இப்போ ஒரு 1½ டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதையும் சேர்த்து வெங்காயத்தோடு வதக்கிப்போம். ஸோ இரும்பு சட்டியில் செய்கிறது இன்னும் ஸ்பெஷல். இரும்பு சட்டியோ மண் சட்டியோ அந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க. இதையும் வதக்கிட்டு சுத்தமாக ஈரல் நல்லா கழுவிட்டு, அது மேலே மெல்லிசாக ஒரு தோல் இருக்கும், அதை அப்படியே எடுத்திங்கன்னா அழகாக உறிஞ்சி வந்துடும். அதை எடுத்துட்டு சின்ன சின்ன துண்டுங்களாக கட் பண்ணிக்கிங்க. கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு வாஷ் பண்ணி வச்சுடுங்க. மஞ்சத்தூள் கல்லுப்பு கொஞ்சம் போட்டு சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுக்கோங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூள் போடுறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு நம்மளுடைய காரைக்குடி மட்டன் குழம்பு தூள், அதில் 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன். இது போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். வாங்கினவங்க வாங்காதவங்க வாங்கிக்கிங்க, இல்லை நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு தூள் போடுறதுனாலும் போட்டுக்கோங்க. ஸோ இதையும் சேர்த்து அந்த மசாலாவோடு சேர்த்து வதக்கிடுவோம். வதக்கிட்டு அடுத்தது நம்ம இப்போ கட் பண்ணி சுத்தமாக வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஈரலை சேர்த்துப்போம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ ஈரல் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க ஒருத்தருக்கும் 100 கிராம் ஈரல் கண்டிப்பாக சாப்பிடுங்க. குறிப்பாக 30 வயசுக்கு மேலே இருக்க பெண்கள், அவங்கெல்லாம் அடிக்கடி கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. அடிக்கடினா வாரம் ஒரு நாள் முடியலன்னா அட்லீஸ்ட் 10 நாளைக்கு ஒரு நாளாவது ஈரல் வாங்கி சாப்பிடுங்க. நான்வெஜ் சாப்பிட்றவங்க நீங்கள் கூகுளில் போய் இதோட கோட் லிவர் பெனிஃபிட்ஸ்னு போட்டு பாருங்களேன், அப்படியே வரும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இவ்வளோ சத்து இதில் இருக்கா அப்படின்னு. இப்போ நல்லா வதக்க ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுருப்பேன். அதுவே ஈரலே கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டுருக்கு. ஸோ தண்ணி விடலை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து, ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு மிதமான தீயில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுடுங்க. ஈரல் ஒரு கரெக்டாக 10 நிமிஷம் வெந்தால் போதும் உங்களுக்கு. ரொம்ப ஓவர் குக்காக ஆகக்கூடாது, வேகாமையும் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேக வச்சுக்கலாம். மிதமான தீயில் வச்சுக்கோங்க. ஈரல் கொஞ்சம் நல்லா 5 நிமிஷம் வெந்து வரட்டும். பாதி வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கரெக்டாக பெரட்டி விடலாம். இன்னொரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா
5 நிமிஷம் இல்லை, ஒரு 3 நிமிஷம் வதக்கி விடுங்க. நம்ம பொடிச்சு வச்ச பொடி அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பொடி சேர்த்துக்குங்க. அப்படியே லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. 2 டேபிள் ஸ்பூன் அந்த பொடி சேர்த்து வதக்கும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொடி வறுத்து அரைக்கலாம் எனக்கு டைம் இல்லைன்னா கண்டிப்பாக நம்மளுடைய மதுரை சுக்கா மசாலா வாங்கி வச்சுக்கோங்க. அதில் இந்த மாதிரி ஐட்டம்ஸ், மட்டன் ஐட்டம்ஸு, மட்டன் சுக்கா, சிக்கன் சுக்கா, இந்த ஈரல் பெரட்டல் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ ஃபுல்லாக சிம்மரில் 2 நிமிஷம் வைக்க போகிறோம். 2 நிமிஷம் அவ்வளோ. அருமையான தொக்கு ரெடி, ஈரல் தொக்கு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. அப்படியே சுட சுட சாதத்தில் போட்டு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும், குறிப்பாக பெண்கள், நம்ம அம்மாக்கள்லாம் நமக்கெல்லாம் கொடுத்துட்டு அவங்க வெறும் சட்டியில் 1-2 பீஸ் தான் சாப்பிடுவாங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்மளுடைய ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம். எது வாங்கினாலும் எல்லாருக்கும் ஈக்குவலாக கொடுங்க. 4 பேர் 5 பேர் இருக்கீங்கன்னா ஆளுக்கு 100 கிராம் வரணும் கண்டிப்பாக. அந்த மாதிரி எல்லாருமே அதை விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு முக்கியமான ஒரு வேலை மிச்சம் இருக்குது. என்னென்னா அந்த சட்டியில் சுட சுட சாதத்தை போட்டு அப்படியே அந்த ஈரல் தொக்கோடு பெரட்டி ஆளுக்கு ஒரு உருண்டை ஃபஸ்ட்டு சாப்பிட்றது இருக்குது பாருங்கள், அது ஒரு சுகம். நல்லா சுட சுட அந்த சட்டி ஈரல் சோறு மிஸ் பண்ணிடாதீங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். இப்போதைக்கு வேணால் எல்லாருக்கும் ஒரு உருண்டை கொடுக்கவா? அடுத்த டெக்னாலஜியில் இந்த மாதிரி யூடியூப் வழியாகவே எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் கொடுப்பேன். நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.